நிறுத்துங்கள். இந்த வீடியோவை திறந்தது தற்செயல் இல்லை. நீங்கள் இப்போது ஒரு குறிப்பிட்ட கேள்வியோடு இருக்கிறீர்கள். அந்த கேள்வி என்னவென்று தெரியாது, ஆனால் இருக்கிறது. வாழ்க்கையில் ஏதோ நடக்க வேண்டுமென்று, ஏதோ மாற வேண்டுமென்று, ஏதோ வர வேண்டுமென்று. அந்த ஏதோ என்பதற்கு ஆகஸ்ட் 8 இரவுக்குள் ஒரு பதில் வரும். ஒரு நிபந்தனை மட்டும். இந்த வீடியோவை கடைசி வரை கேளுங்கள். நடுவில் விட்டால் அந்த வரம் திரும்பி வராது. சிவன் ஒரு வரம் திறந்து வைத்திருக்கிறார். இரவுக்குள் மட்டும். நாளை இந்த வாயில் மூடும். என்ன வரம் என்று தெரிய வேண்டுமா? கொஞ்சம் பொறுங்கள். முதலில் ஒரு கேள்வி. உங்கள் வாழ்க்கையில் இப்போது மிகவும் கஷ்டமாக இருக்கும் ஒரு விஷயம் என்னவென்று யோசித்தீர்களா? அந்த ஒரு விஷயம் மனசில் கொண்டு வாருங்கள். கஷ்டமாக இருக்கட்டும், வலிக்கட்டும். அந்த வலியோடு இந்த வீடியோவை கேளுங்கள். ஏனென்றால் அந்த வலிக்கான பதில் இந்த வீடியோவில் இருக்கிறது. ஆகஸ்ட் 8 ஏன் விசேஷம் என்று சொல்கிறேன்? இன்று வான கோளங்களில் ஒரு அபூர்வமான சேர்க்கை நடக்கிறது. சனி மற்றும் சந்திரன் இன்று ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் சந்திக்கின்றன. சனி என்பது கர்மாவின் கிரகம், சந்திரன் என்பது மனசின் கிரகம். இந்த இரண்டும் சேரும்போது ஒரு அற்புதம் நடக்கிறது. நம் மனசில் பல ஜென்மங்களாக தேங்கிய கர்மாவின் சுமைகள் ஒரு நொடியில் கரையும் வாய்ப்பு திறக்கிறது. அந்த வாய்ப்பு இன்று மட்டும். நாளை இந்த சேர்க்கை மாறும். கதவு மூடும். சனி என்பது சிவனின் ஒரு வடிவம். கடுமையான சோதனைகளை கொடுப்பவர், ஆனால் அதே நேரத்தில் மிகவும் நீதியான கொடையாளி. சனியின் அனுமதியுடன் சிவன் இன்று ஒரு மிகவும் விசேஷமான வரம் தருகிறார். அந்த வரம் என்னவென்று இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஆனால் அதற்கு முன் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். வரம் என்பது வெளியிலிருந்து வருவதல்ல, உள்ளிலிருந்து திறக்கப்படுவது. ஒரு மூடிய கதவு திறக்கும்போது அந்த கதவுக்கு அப்பால் எப்போதும் இருந்தவை வெளியே வருகின்றன. சிவன் உங்களுக்குள் ஒரு கதவை மூடி வைத்திருக்கிறார். அந்த கதவுக்கு அப்பால் உங்கள் உண்மையான சாத்தியங்கள் இருக்கின்றன. உங்கள் உண்மையான வலிமை இருக்கிறது. உங்கள் உண்மையான ஆனந்தம் இருக்கிறது. இன்று அந்த கதவு திறக்கிறது. வாய்ப்பு இருக்கிறது. உள்ளே போங்கள். ஒரு கதை. மதுரையில் ஒரு தந்தை. வயது 57. மகன் வழி தவறிய வாழ்க்கை வாழ்ந்தான். தந்தை ஒவ்வொரு நாளும் கோவிலுக்கு போனார். ஒன்றும் கேட்காமல் நின்றார். மகனுக்கு நல்லது நடக்கட்டும் என்று மட்டும் மனசில் வைத்தார். ஒரு குறிப்பிட்ட நாளில் மகன் திடீரென்று மாறினான். ஏனென்று யாருக்கும் புரியவில்லை. மகன் சொன்னான், அன்று காலையில் ஒரு உணர்வு வந்தது, மாற வேண்டுமென்று. எங்கிருந்து வந்தது என்று தெரியவில்லை, ஆனால் வந்தது என்று. தந்தை புரிந்தார். சிவன் கதவு திறந்தார். மகன் உள்ளே போனான். வாழ்க்கை மாறியது. அந்த கதவு இன்று உங்களுக்கு திறக்கிறது. ஆகஸ்ட் 8 சனி சந்திர சேர்க்கை. சிவனின் வரம். இரவுக்குள். இப்போது அந்த வரம் என்னவென்று சொல்கிறேன். இதை கேட்கும்போது சிறியதாக தெரியலாம், ஆனால் இது மிகவும் பெரியது. சிவன் இன்று ஒரு வரம் தருகிறார். அது விடுதலை. எதிலிருந்து விடுதலை? உங்களை தடுத்து வைக்கும் ஒரு விஷயத்திலிருந்து. ஒரு பழைய வலி, ஒரு பழைய பயம், ஒரு பழைய கோபம், ஒரு பழைய நம்பிக்கையின்மை. இதில் எது உங்களை தடுக்கிறதோ அதிலிருந்து விடுதலை. அந்த விடுதலை வரம். விடுதலை வந்தால் என்ன நடக்கும்? வாழ்க்கை திடீரென்று இலகுவாகும். தடைகளாக தெரிந்தவை மறையும். வாய்ப்புகள் தெரியும். திசை தெளிவாகும். சிவன் நெருங்குவார். இந்த விடுதலையை வாங்கிக் கொள்ள என்ன செய்ய வேண்டும்? அதை வீடியோவின் இறுதியில் சொல்கிறேன். ஆனால் அதற்கு முன் சில விஷயங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விடுதலை என்பது மறுப்பதில்லை. கடந்தது நடந்தது. அந்த வலி வலித்தது. அந்த கோபம் சரிதான். ஆனால் இனி அதை சுமக்க வேண்டியதில்லை. சிவனிடம் கொடுத்து விடலாம். அவர் சுமப்பார். நாம் இலகுவாகி போகலாம். அந்த இலகுவாகி போவதே விடுதலை. கடலூரில் ஒரு மீனவ குடும்பம். கணவர் ஒரு விபத்தில் இறந்தார். மனைவி நீண்ட நாட்களாக வலியில் இருந்தாள். கோபத்தில் இருந்தாள். ஏன் இப்படி ஆனது என்று. ஒரு கோவிலில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு வயதான அர்ச்சகர் சொன்னார், அம்மா, உன் கோபத்தை சிவலிங்கத்தில் வை, அவர் சுமப்பார் என்று. அவள் அப்படியே செய்தாள். சிவலிங்கத்தை கையால் தொட்டாள். சிவா, இந்த கோபம் உன்னிடம் என்று சொன்னாள். அந்த நொடியில் அழுதாள். நீண்ட நேரம் அழுதாள். அழுகை நின்றவுடன் ஒரு அமைதி வந்தது. அன்றிலிருந்து வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சம் சீரானது. விடுதலை நடந்தது. சிவன் கோபத்தை எடுத்தார். இன்று நீங்களும் அந்த விடுதலையை பெறலாம். ஆகஸ்ட் 8 இரவுக்குள் உங்கள் மிகவும் பெரிய சுமையை சிவனிடம் கொடுங்கள். அவர் எடுப்பார்.
இந்த வீடியோவை இந்த நேரம் வரை கேட்கிறீர்கள். கமெண்டில் ஒரு வார்த்தை எழுதுங்கள், சிவா என்று. அந்த ஒரு வார்த்தை எழுதினால் விடுதலை ஆரம்பிக்கிறது. சிவன் கேட்கிறார், இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். இப்போது விடுதலைக்கான ஒரு ஆழமான தத்துவம் சொல்கிறேன். நாம் சுமைகளை ஏன் வைத்திருக்கிறோம்? ஏனென்றால் விட்டால் என்ன ஆகும் என்று தெரியாது. பழைய வலி போனால் என்ன ஆகும் என்று தெரியாது. பழைய கோபம் போனால் என்ன ஆகும் என்று தெரியாது. அந்த அறியாமை நம்மை சுமைகளோடு வைத்திருக்கிறது. ஆனால் உண்மை என்னவென்றால், சுமைகள் போனதும் வெறுமையாவதில்லை. சுமைகள் இருந்த இடத்தில் சிவன் நிரப்புகிறார். வலி இருந்த இடத்தில் அன்பு வருகிறது. கோபம் இருந்த இடத்தில் அமைதி வருகிறது. பயம் இருந்த இடத்தில் வலிமை வருகிறது. நம்பிக்கையின்மை இருந்த இடத்தில் நம்பிக்கை வருகிறது. விட்டால் வெறுமை இல்லை, விட்டால் சிவன் வருகிறார். அந்த நம்பிக்கையோடு விடுங்கள். சேலத்தில் ஒரு பெண்மணி நீண்ட நாட்களாக ஒரு பழைய நட்பு உடைந்த வலியை சுமந்தார். ஒரு நாள் கோவிலில் நின்று சொன்னாள், சிவா, இந்த வலியை உன்னிடம் தருகிறேன் என்று. அந்த நொடியில் ஒரு விஷயம் நடந்தது. அந்த நண்பர் தொலைபேசியில் அழைத்தார். 2 வருடமாக பேசாத நண்பர் சந்திக்கலாம் என்று சொன்னார். சிவன் வலியை எடுத்தவுடன் வழி திறந்தது. விடுதலை நடந்தது. வாழ்க்கை மாறியது. இன்று நீங்களும் அந்த வலியை விடுங்கள். சிவா, இந்த வலியை உன்னிடம் தருகிறேன் என்று சொல்லுங்கள். என்ன நடக்கும் என்று தெரியாது, ஆனால் ஒரு வழி திறக்கும், நிச்சயம் திறக்கும். இப்போது ஒரு ஆழமான விஷயம். சனி கிரகம் கர்மாவின் கிரகம் என்று சொன்னோம். கர்மா என்பது என்னவென்று தெரியும்? நாம் செய்தவை நமக்கே திரும்பும். இது ஒரு விதி. ஆனால் இந்த விதியில் ஒரு வழிவிலக்கு இருக்கிறது. சிவன். சிவனால் கர்மாவை கரைக்க முடியும். அவரின் அருளால் பல ஜென்ம கர்மாவும் ஒரு நொடியில் கரையலாம். இன்று சனி சந்திர சேர்க்கையில் சிவன் அந்த கர்மா கரைக்கும் சக்தியை விசேஷமாக வெளிப்படுத்துகிறார். இன்று அவரிடம் போனால் கர்மா கரையும், சுமை குறையும், வாழ்க்கை இலகுவாகும். இந்த வாய்ப்பை இழக்காதீர்கள். ஆகஸ்ட் 8 இரவுக்குள் ஒரு நடைமுறை பட்டியல் சொல்கிறேன். இன்று செய்ய வேண்டியவை 5 விஷயங்கள். எல்லாமே மிகவும் சிறியவை. 1. இப்போதே ஒரு நிமிடம் கண்களை மூடுங்கள். மனசில் இருக்கும் மிகவும் பெரிய சுமையை கண்டுபிடியுங்கள். ஒரு சுமை மட்டும். 2. அந்த சுமையை மனசில் கையில் எடுங்கள். கற்பனையில். அந்த கையை சிவலிங்கத்தின் மேல் வையுங்கள். கற்பனையில், சிவா, இந்த சுமையை உன்னிடம் தருகிறேன் என்று சொல்லுங்கள். 3. யாரையாவது மனசில் மன்னியுங்கள். ஒரு நொடி மன்னிக்கிறேன் என்று சொல்லுங்கள். மனசில் மட்டும் போதும். 4. இன்று ஒரு நல்ல செயல் செய்யுங்கள். யாருக்காவது ஒரு உதவி, ஒரு புன்னகை, ஒரு நல்ல வார்த்தை. 5. இரவில் படுக்கும் முன் சொல்லுங்கள், சிவா, இந்த இரவு நீ காக்கிறாய் என்று நம்பிக்கையோடு தூங்குகிறேன் என்று சொல்லுங்கள். இந்த 5ம் இன்று ஆகஸ்ட் 8 இரவுக்குள் விடுதலை நடக்கும். வரம் கிடைக்கும். வேலூரில் ஒரு முதியவர், வயது 77, வாழ்நாள் முழுக்க ஒரு கோபம் சுமந்தார். சகோதரனோடு நீண்ட நாட்களாக பேச்சுவார்த்தை இல்லை. ஒரு நிலம் பிரச்சனை. ஒரு குறிப்பிட்ட தேதியில் கோவிலுக்கு போனார். சிவலிங்கத்தின் முன் நின்றார். சொன்னார், சிவா, இந்த கோபத்தை நான் இனி வைத்திருக்க மாட்டேன், எடுத்துக்கொள் என்று. வீட்டிற்கு திரும்பினார். அன்று இரவு சகோதரன் வீட்டிற்கு வந்தான். பேசினார்கள். ஒரு பல வருட கோபம் ஒரு இரவில் கரைந்தது. சிவன் கோபத்தை எடுத்தவுடன் வழி திறந்தது. இன்று அந்த கோபத்தை விடுங்கள். அந்த வலியை விடுங்கள். அந்த பயத்தை விடுங்கள். சிவனிடம் கொடுங்கள். அவர் கொடுத்த இடத்தை நிரப்புவார். நல்லதை நிரப்புவார். இப்போது ஒரு ஆழமான விஷயம். விடுதலை என்பது ஒரு நொடியில் நடக்கும். ஆனால் அந்த நொடியை தயார் செய்ய வேண்டும். அந்த தயாரிப்பு என்னவென்றால் ஒரு உண்மையான விருப்பம். உண்மையிலேயே விட விரும்புகிறீர்களா? விட விரும்பாவிட்டால் விடுதலை வராது. விட விரும்பினால் ஒரு நொடியில் வரும். இன்று மனசில் கேளுங்கள், நான் உண்மையிலேயே இந்த சுமையை விட விரும்புகிறேனா என்று. விரும்புகிறேன் என்றால் விடுங்கள். சிவனிடம் கொடுங்கள். விரும்பவில்லை என்றால் ஏன் விரும்பவில்லை என்று யோசியுங்கள். காரணம் புரிந்தால் விருப்பல் வரும். சிவன் உண்மையான விருப்பலை மட்டுமே ஏற்கிறார். போலியான விருப்பல் வேலை செய்யாது. இன்று உண்மையாக விடுங்கள். உண்மையாக விட்டால் உண்மையான விடுதலை வரும். கமெண்டில் சிவா என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள்.
இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள், மணியை அழுத்துங்கள். இப்போது விடுதலைக்கான ஆழமான தத்துவம் சொல்கிறேன். ஏனென்றால் விடுதலை என்பது வெறும் ஒரு நொடியின் செயல் அல்ல, அது ஒரு வாழ்க்கை மாற்றம். சுமைகளோடு வாழும்போது ஒரு விதமான வாழ்க்கை, சுமைகள் விலகியவுடன் இன்னொரு விதமான வாழ்க்கை. இந்த இரண்டும் அதே மனிதன், அதே சூழல், ஆனால் சுமை இல்லாமல் போனதால் எல்லாமே வேறு விதமாக தெரிகிறது. ஒரு கயிற்றோடு கட்டப்பட்ட பறவை, அது பறக்க முயல்கிறது, ஆனால் கயிறு இழுக்கிறது. கயிறு அறுந்தால் அந்த பறவை என்ன ஆகும்? பறக்கும், எங்கு வேண்டுமோ அங்கு போகும். அதே பறவை, அதே இறகுகள், ஆனால் கயிறு இல்லாமல் எல்லாமே வேறு. நம் சுமைகளும் அந்த கயிறு, விட்டால் பறப்போம். இன்று சிவன் அந்த இப்போது ஒரு ஆழமான விஷயம். சிவன் வரம் திரும்ப தரமாட்டார் என்று சொன்னோம். ஏன் திரும்ப தரமாட்டார்? ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வரம். இன்றைய வரம் இன்று மட்டும், நாளை வேறு வரம். இன்றைய இந்த குறிப்பிட்ட வானக்கோள சேர்க்கையில் திறக்கும் இந்த குறிப்பிட்ட வரம் இன்று மட்டும். ஒரு கடை இன்று ஒரு குறிப்பிட்ட பொருளை விலை குறைவில் விற்கிறது. நாளை அந்த விலை இல்லை. இன்று வாங்காவிட்டால் நாளை அந்த விலை கிடைக்காது. சிவனின் வரமும் அப்படித்தான். இன்றைய விசேஷ விலை இன்று மட்டும். இன்று வாங்குங்கள். என்ன வாங்க வேண்டும்? விடுதலை. ஒரு சுமையிலிருந்து விடுதலை, ஒரு பயத்திலிருந்து விடுதலை, ஒரு கோபத்திலிருந்து விடுதலை, ஒரு வலியிலிருந்து விடுதலை. இதில் எதுவாக இருந்தாலும் இன்று வாங்குங்கள். திருவண்ணாமலை மலையை சுற்றும் பழக்கம் இருக்கிறது. அந்த சுற்றல் ஒரு தியானம். ஒவ்வொரு அடியும் ஒரு சுமையை விடும் அடி. முழு மலையை சுற்றி முடிக்கும்போது ஒரு இலகுவான உணர்வு வரும். ஏனென்றால் அடிக்கடி சுமைகளை விட்டு வந்திருக்கிறோம். ஒவ்வொரு அடியிலும் ஒரு விடுதலை. இன்று அந்த மலை சுற்றல் வேண்டியதில்லை. ஒரு நிமிட தியானம் போதும். ஒவ்வொரு மூச்சிலும் ஒரு சுமையை விடுங்கள். உள்ளே சிவன் வருகிறார், வெளியே சுமை போகிறது. ஒவ்வொரு மூச்சும் ஒரு விடுதலை. ஆகஸ்ட் 8, இன்று, இப்போது அந்த மூச்சை விடுங்கள். கமெண்டில் சிவா என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். விடுதலையோடு தொடர்புடைய ஒரு மிகவும் ஆழமான சத்தியம் சொல்கிறேன். இதை யாரும் சொல்வதில்லை, ஆனால் அனுபவித்தவர்கள் அறிவார்கள். சுமைகளை விடும்போது ஒரு வலி வரும். ஏனென்றால் அந்த சுமைகள் நமக்கு பரிச்சயமானவை, நீண்ட நாட்களாக சுமந்தவை. அவற்றை விட்டால் ஒரு வெறுமை தோன்றும். அந்த வெறுமை வலிக்கும். இது இயற்கையானது, பயப்படாதீர்கள். ஆனால் அந்த வெறுமை நிரந்தரமல்ல. சிவன் நிரப்புகிறார். வலி இருந்த இடத்தில் சாந்தி வருகிறது. கோபம் இருந்த இடத்தில் அன்பு வருகிறது. பயம் இருந்த இடத்தில் நம்பிக்கை வருகிறது. இந்த நிரப்புதல் நடக்க சிறிது நேரமாகலாம், ஆனால் நடக்கும். ஒரு வீட்டை சுத்தம் செய்கிறோம். பழைய குப்பைகளை தூக்கி வெளியே போடுகிறோம். வீடு காலியாகும். ஒரு நொடியில் வெறுமையாக தெரியும். ஆனால் பிறகு சுத்தமான காற்று வருகிறது, ஒளி வருகிறது, நல்ல விஷயங்கள் வருகின்றன. அதே விடுதலை. இன்று உங்கள் மனசை சுத்தம் செய்யுங்கள். பழைய குப்பைகளை விடுங்கள். சிவன் நல்லதை நிரப்புவார். நாகர்கோவிலில் ஒரு வயதான பெண்மணி, வயது 73, ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு பழக்கம் ஆரம்பித்தார். ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரு விஷயத்தை விட்டுவிடுவேன் என்று. ஒரு சின்ன சுமை, ஒரு சின்ன கோபம், ஒரு சின்ன பயம், இப்படி ஒவ்வொரு நாளும் ஒன்றை விட்டார். ஒரு வருஷம் கழித்து என்ன ஆனது என்று தெரியுமா? வாழ்க்கை மிகவும் இலகுவான ஆயிற்று. ஒரு ஆனந்தம் வந்தது. என்னவென்று சொல்ல முடியாத ஆனந்தம். அது சிவனால் நிரம்பிய ஆனந்தம். நீங்களும் இன்று ஆரம்பியுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒன்றை விடுங்கள். ஒரு வருஷத்தில் வாழ்க்கை வேறு விதமாகும். ஆகஸ்ட் 8 அந்த ஆரம்பத்தின் நாள், விசேஷ நாள். இன்று ஆரம்பித்தால் ஒரு வலிமையான ஆரம்பம். சனி சந்திர சேர்க்கையில் ஆரம்பித்தால் வேர் ஆழமாக இறங்கும். இன்று ஒன்றை விடுங்கள். நாளை ஒன்றை விடுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒன்றை விடுங்கள். ஒரு வருஷத்தில் சிவன் நிரம்பியிருப்பார். இப்போது ஒரு சக்தி வாய்ந்த தியான பயிற்சி கொடுக்கிறேன். ஆகஸ்ட் 8 அன்று இப்போதே செய்யலாம். கண்களை மூடுங்கள். முதுகை நேராக வையுங்கள். 3 ஆழமான மூச்சு விடுங்கள். இப்போது மனசில் கற்பனை செய்யுங்கள். நீங்கள் ஒரு கடலோரத்தில் நிற்கிறீர்கள். கையில் ஒரு கனமான பாறை. அது உங்கள் மிகவும் பெரிய சுமை. அந்த பாறையை கையில் வையுங்கள். நன்றாக உணருங்கள். கனம், வலி, சுமை. இப்போது கடலை பாருங்கள். அந்த கடல் சிவன், எல்லாவற்றையும் ஏற்கும் கடல். அந்த பாறையை கடலுக்கு எரியுங்கள். மனசில், கற்பனையில்
எரியுங்கள். கடலில் விழுகிறது. சலசலப்பு கேட்கிறது. பாறை போகிறது. கை இலகுவாகிறது. அந்த இலகுவான கையை உணருங்கள். கடல் அந்த சுமையை வாங்கிக் கொண்டது. சிவன் வாங்கிக் கொண்டார். நீங்கள் இலகுவாகியிருக்கிறீர்கள். கண்களை திறங்கள். என்ன உணர்ந்தீர்கள்? கொஞ்சமாவது இலகுவான உணர்வு வந்ததா? அது சிவன். அவர் சுமையை எடுத்திருக்கிறார். இன்று ஆகஸ்ட் 8 விசேஷ நாளில் செய்த இந்த தியானம் மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த தியானத்தை இன்று மட்டும் செய்யாதீர்கள். ஒவ்வொரு நாளும் செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு சுமையை கடலில் எரியுங்கள். ஒவ்வொரு நாளும் இலகுவாகுங்கள். ஒவ்வொரு நாளும் சிவன் நிரப்புகிறார். கமெண்டில் சிவா என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். விடுதலை பெற்றவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்று ஒரு கோணம் பார்ப்போம். இது மிகவும் சுவாரஸ்யமானது. விடுதலை பெற்றவர்களுக்கு சின்ன விஷயங்களில் பெரிய மகிழ்ச்சி வரும். ஒரு சூரிய உதயம், ஒரு குழந்தையின் சிரிப்பு, ஒரு மழை சத்தம், இவை சின்ன விஷயங்கள். ஆனால் விடுதலை பெற்றவர்களுக்கு இவை மிகவும் பெரிய ஆனந்தத்தை தருகின்றன. ஏனென்றால் சுமைகள் போனதால் அந்த சுமைகள் மூடியிருந்த ஒளி தெரிகிறது. ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் சிவன் தெரிகிறார். இது ஒரு கவிஞன் சொன்னது. சுமைகளோடு பார்க்கும்போது உலகம் சாம்பல் நிறமாக தெரிகிறது. சுமைகள் போனவுடன் உலகம் வண்ணமயமாகிறது. அதே உலகம், ஆனால் நம் மனசு மாறியதால் உலகம் மாறுகிறது. இன்று அந்த மனசு மாற்றத்தை தொடங்குங்கள். ஒரு சுமையை விடுங்கள். ஒரு சின்ன மாற்றம். உலகம் கொஞ்சம் வண்ணமயமாகும். சிவன் கொஞ்சம் தெரிவார். ஒரு விஷயம் கவனிக்கவும். விடுதலை என்பது ஒரு தொடர்ச்சியான செயல். ஒரு நாளில் எல்லாவற்றையும் விட்டுவிட முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒன்று விட்டால் ஒரு வருஷத்தில் நிறைய விட்டிருப்போம். மனசு இலகுவாகியிருக்கும். சிவன் நிரம்பியிருப்பார். இன்று முதல் அடி. ஆகஸ்ட் 8 விசேஷ நாளில் முதல் அடி. அந்த அடி வலிமையாக வேரூன்றும். ஒரு சக்தி வாய்ந்த பழக்கம் சொல்கிறேன். இன்றிலிருந்து தொடங்குங்கள். ஒவ்வொரு இரவும் படுக்கும் முன் ஒரு நிமிடம் மனசில் கேளுங்கள். இன்று சிவன் என்னிடமிருந்து என்ன விட்டுவிட விரும்புகிறார் என்று. ஒரு விஷயம் தெரியும். அதை விட்டுவிடுங்கள். சிவனிடம் கொடுங்கள். தூங்குங்கள். காலையில் எழும்போது கேளுங்கள். இன்று சிவன் என்னில் என்னை நிரப்ப விரும்புகிறார் என்று. ஒரு விஷயம் தெரியும். அதை வரவேற்றுக் கொள்ளுங்கள். இரவில் விடுவது, காலையில் வரவேற்பது. இந்த சுழற்சி ஒரு மாதம் நடந்தால் வாழ்க்கை வேறு விதமாகும். சிதம்பரத்தில் ஒரு பெரியவர் சொன்னார், என் வாழ்க்கை மாறியது ஒரு பழக்கத்தால் என்று. என்ன பழக்கம் என்று கேட்டேன். இரவில் ஒரு விஷயத்தை சிவனிடம் தருவேன், காலையில் ஒரு விஷயத்தை சிவனிடமிருந்து பெறுவேன் என்று. இந்த கொடுக்கல் வாங்கல் ஒவ்வொரு நாளும். வாழ்க்கை மாறியது. சிவன் நிரம்பினார் என்று. நீங்களும் அந்த கொடுக்கல் வாங்கலை ஆரம்பியுங்கள். ஆகஸ்ட் 8 இன்றிலிருந்து. கமெண்டில் சிவா என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். விடுதலை பயணத்தில் ஒரு இன்னும் ஆழமான கோணம் இருக்கிறது. அதை இப்போது பேசலாம். விடுதலை என்பது நம்மை இழப்பதல்ல, நம்மை கண்டுகொள்வது. சுமைகளால் மூடப்பட்ட உண்மையான நம்மை கண்டுகொள்வது. அந்த உண்மையான நாம் யார்? சிவன், சிவோகம். நானே சிவன், சிவனே நான், இரண்டும் ஒன்றே. இந்த உண்மை சுமைகளால் மறைந்திருக்கிறது. சுமைகள் கரையும்போது இந்த உண்மை தெரிகிறது. அந்த தெரிவே விடுதலை. அந்த தெரிவே வரம். இன்று அந்த வரத்திற்கு தயாராகுங்கள். ஆகஸ்ட் 8 சனி சந்திர சேர்க்கை. சிவன் ஒரு வரத்தை திறந்திருக்கிறார். அந்த வரம் உண்மையான நம்மை காட்டுவது. அந்த வரம் விடுதலை. அந்த வரம் சிவோகம் என்ற அனுபவம். இந்த அனுபவம் ஒரு நொடியில் வரலாம், ஒரு வருஷத்தில் வரலாம். ஆனால் தொடங்கினால் வரும். இன்று தொடங்குங்கள். ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் சொல்கிறேன். ஆகஸ்ட் 8 அன்று, இன்று, இப்போது மனசில் சொல்லுங்கள். சிவோகம், நானே சிவன், சிவன் நானே. 3 முறை. சிவோகம், சிவோகம், சிவோகம். அந்த 3 முறையும் என்ன உணர்ந்தீர்கள்? ஒரு சிலிர்ப்பு வந்ததா? ஒரு ஆழம் தெரிந்ததா? அது சிவன். அவர் உங்களில் இருக்கிறார். இந்த வரம் உண்மையானது. ஆகஸ்ட் 8 இரவுக்குள் சிவோகம் என்று 3 முறை சொல்லுங்கள். அந்த 3 முறை வரம் திறக்கும். விடுதலை நடக்கும். கமெண்டில் சிவா என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். ஆகஸ்ட் 8 வரத்தை ஒரு வேறு கோணத்தில் பார்ப்போம். இது மிகவும் முக்கியம். சிவன் வரம் திரும்ப தரமாட்டார் என்று சொன்னோம். இதன் ஆழமான அர்த்தம் என்னவென்று புரிந்து கொள்வோம். ஒவ்வொரு தேதியும் ஒரே ஒரு முறை வருகிறது. ஆகஸ்ட் 8 ஒரே ஒரு முறை வருகிறது.
இந்த ஆகஸ்ட் 8 இந்த வானக்கோள சேர்க்கையோடு, இந்த வானக்கோள சேர்க்கை இனி இந்த விதத்தில் வராது. ஒரு நதி ஒரே ஒரு முறை ஒரு இடத்தில் பாய்கிறது. அந்த நீர் கடலில் சேர்கிறது. மீண்டும் மழையாகி வருகிறது. ஆனால் அந்த குறிப்பிட்ட நீர் அந்த குறிப்பிட்ட நொடியில் மட்டுமே பாய்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் போய்விடுகிறது. இந்த வரமும் அப்படித்தான். இன்று பயன்படுத்துங்கள். விடுதலையை வாங்குங்கள். சுமையை விடுங்கள். சிவோகம் சொல்லுங்கள். இரவுக்குள். ஒரு கதை. கடலூரில் ஒரு மீனவ குடும்பம். கணவர் வேலைக்கு போனதிலிருந்து திரும்பவில்லை. ஒரு புயலில் சிக்கினார். மனைவி காத்திருந்தாள். ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு யோசனை வந்தது. காத்திருப்பதை விட வேண்டுமென்று. அவர் வருவார் என்ற நம்பிக்கையோடு வாழ வேண்டுமென்று. அல்லது அவர் வரவில்லை என்றால் வாழ்க்கையை தொடர வேண்டுமென்று. அந்த ஒரு யோசனை அவளை விடுதலைப்படுத்தியது. காத்திருக்கும் சுமை விலகியது. வாழ்க்கை தொடர்ந்தது. சிவன் அந்த யோசனையை அனுப்பினார். ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு வரமாக அனுப்பினார். இன்று உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு யோசனை வரலாம். ஒரு விடுதலை வரலாம். கவனமாக இருங்கள். வரும்போது ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்று ஆகஸ்ட் 8. சிவன் இரவுக்குள் ஒரு வரத்தை திறந்திருக்கிறார். விடுதலை என்ற வரம். சிவோகம் என்ற வரம். உண்மையான நம்மை கண்டுகொள்ளும் வரம். இந்த வரம் திரும்பி வராது. இந்த நாள் திரும்பி வராது. இன்றே வாங்குங்கள். என்ன செய்ய வேண்டும்? 3 விஷயங்கள் மட்டும். 1. ஒரு சுமையை சிவனிடம் கொடுங்கள். இப்போதே மனசில், சிவா, இந்த சுமையை உன்னிடம் தருகிறேன் என்று. 2. சிவோகம் 3 முறை சொல்லுங்கள். மனசில் ஒவ்வொரு முறையும் நான் சிவன் என்று உணர முயலுங்கள். 3. இரவில். ஒரு கதை. திருவாரூரில் ஒரு இளைஞன். வயது 25. வாழ்க்கையில் திசை தெரியவில்லை. ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு பழக்கம் ஆரம்பித்தான். தினமும் காலையில் 1 நிமிடம் கண்களை மூடி சிவனை நினைப்பேன் என்று. 1 வாரம் செய்தான். 2வது வாரம். 1 மாதம். அந்த மாதத்தில் ஒரு வேலை வாய்ப்பு வந்தது. ஒரு திசை தெளிவானது. 1 நிமிடம். 1 மாதம். வாழ்க்கை திரும்பியது. நீங்களும் இன்று அந்த 1 நிமிடத்தை ஆரம்பியுங்க. ஆகஸ்ட் 8. இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் காலையில் 1 நிமிடம் சிவன். அவ்வளவுதான். ஆகஸ்ட் 8. சிவன் வரம் திரும்பத் தரமாட்டார் என்று சொன்னோம். இப்போது புரிகிறதா? இந்த குறிப்பிட்ட நாளில் இந்த குறிப்பிட்ட வானக்கோள சேர்க்கையில் திறந்திருக்கும் இந்த வரம் இன்று மட்டும். நாளை வேறு நாள், வேறு வரம். இன்றைய வரம் இன்று. விடுதலை, சிவோகம், 1 நிமிட தொடர்பு. இந்த 3ம் இன்றைய வரம். இன்று வாங்குங்கள். போங்கள். இன்றே போங்கள். சிவன் காத்திருக்கிறார். வரம் காத்திருக்கிறது. விடுதலை காத்திருக்கிறது. இரவுக்குள். கமெண்டில் சிவா என்று எழுதுங்கள். நீங்கள் என்ன சுமையை விடப்போகிறீர்கள் என்று சொல்லுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். ஒரு கடைசி மிகவும் முக்கியமான விஷயம். இந்த வீடியோவை கடைசி வரை கேட்டீர்கள். ஒரு காரணத்திற்காக கேட்டீர்கள். அந்த காரணம் என்னவென்று நீங்கள் அறிவீர்கள். சிவன் அறிவார். அந்த காரணத்திற்கான பதில் இந்த வீடியோவில் இருக்கிறது. விடுதலை. அந்த பதில் விடுதலை. நீங்கள் தேடுவது விடுதலை. ஒரு கஷ்டத்திலிருந்து விடுதலை. ஒரு சுமையிலிருந்து விடுதலை. ஒரு குழப்பத்திலிருந்து விடுதலை. சிவன் அந்த விடுதலை தருகிறார். இன்று ஆகஸ்ட் 8 இரவுக்குள். வாங்கிக் கொள்ளுங்கள். ஒரு சுமையை விடுங்கள். சிவோகம் சொல்லுங்கள். 1 நிமிடம் சிவனோடு இருங்கள். இந்த 3ம் இன்று. வரம் கிடைக்கும். விடுதலை நடக்கும். வாழ்க்கை மாறும். சிவன் காத்திருக்கிறார். போங்கள். கமெண்டில் சிவா என்று எழுதுங்கள். இன்று என்ன சுமை விடப்போகிறீர்கள் என்று சொல்லுங்கள். இந்த வீடியோவை குடும்பத்தினர், நண்பர்களோடு பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். இன்னும் ஒரு கடைசி முக்கியமான பகுதி. ஆகஸ்ட் 8 விடுதலை பெறுவது என்பது ஒரு தலைமுறை மாற்றம். நாம் விடுதலை பெற்றால் நம் பிள்ளைகளும் அந்த விடுதலையில் வளர்கிறார்கள். நம் சுமைகள் போனால் நம் பிள்ளைகளுக்கு அந்த சுமைகள் மரபாக வருவதில்லை. ஒரு தலைமுறையில் விடுதலை நடந்தால் அடுத்த தலைமுறை புதுமையாக வாழும். இந்த புரிதலோடு விடுங்கள். நமக்காக மட்டுமில்லை, நம் குழந்தைகளுக்காக, நம் பேர குழந்தைகளுக்காக. ஒரு தலைமுறையின் விடுதலை. அது இன்று ஆகஸ்ட் 8. சிவன் ஒரு மாபெரும் வரம் திறந்திருக்கிறார். ஒரு தலைமுறை விடுதலை. அந்த வரம் திரும்பத் தரமாட்டார். இந்த நாள் திரும்பி வராது. இன்று வாங்குங்கள். ஒரு சுமை விடுங்கள். நம் பிள்ளைகளுக்காகவும் விடுங்கள். சிவோகம் சொல்லுங்கள். 1 நிமிடம் சிவனோடு இருங்கள். தூங்கும் முன் அந்த நெஞ்சு கல் கரைக்கும் தியானம் செய்யுங்கள்.
அவ்வளவுதான். வரம் கிடைக்கும், விடுதலை நடக்கும், ஒரு தலைமுறை மாற்றம் தொடங்கும். இந்த வீடியோவை கடைசி வரை கேட்டதற்கு மிக்க நன்றி. கமெண்டில் சிவா என்று எழுதுங்கள். இன்று என்ன சுமை விடப்போகிறீர்கள் என்று சொல்லுங்கள். இந்த வீடியோவை குடும்பத்தினர் நண்பர்களோடு பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். ஓம் நமச்சிவாய.